குரு சனி தசாநாதன் இப்போ என்ன திசை நடக்கிறதோ அந்த தசாநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த தசாநாதன் நன்னா இருக்கணும். அதற்கப்புறமாக அந்தரம் அந்தாந்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஸோ முக்கியமாக வர வேண்டியது சூரியன் எங்கே இருக்கா, சந்திரன் நம்ம கிட்ட இருக்கா. ஆனால் சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிறத பார்த்துங்க. நம்ம கூடவே ராகு இருக்கானா, செவ்வாய் இருக்கா, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய் இருந்தாலுமே கூட இருக்கானா, சனியால் பார்க்கப்படுகிறோமா, 7ஆம் பார்வையா, 3ஆம் பார்வையா, 10ஆம் பார்வையா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்முடைய தசாநாதன் நல்ல இடத்துல இருக்கானா. ராகு திசையாக இருந்தாலுமே கொட்டுன்னு கொட்டக்கூடியது. பல பேருக்கு ராகு திசை வந்து என்ன, ராகு வந்து 6ஆம் இடத்தில் இருந்தானே ஆனால் அல்லது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தானா அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். என்ன பொசிஷனில் ராகு எப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அது பல தனியான காணொலிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ராகு பார்க்கச்சே, அதனால் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகு திசையாக